ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்லீரல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய சில வழிகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம உடலில் இதயம் மற்றும் மூளைக்கு அடுத்தபடியாக ரொம்பவே முக்கியமான பாகமாக கல்லீரல் சொல்லலாம். மிகவும் சென்சிட்டிவான உறுப்பானது கல்லீரல். நம்ம உடலில் செய்யும் வேலைகள் நிறைய இருக்குது. சர்க்கரை, கொழுப்பு, இரும்பு சத்து இது எல்லாமே கட்டுப்படுத்துறதுல கல்லீரல் ரொம்பவே முக்கியமான பங்கை வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் புரத உற்பத்திக்கும் இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அதே சமயத்துல கல்லீரல் நோய் ஏற்பட்டா அது உடல்ல பல இயக்கங்களை பாதிக்குது. கல்லீரல்ல ஏற்படும் நோய்க்கு கல்லீரல் நோயின்னு பேரு. இந்த நோய் ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்னா, உடல்நல குறைவு ஏற்படும், வாந்தி, மயக்கம், களைப்பு, எடை குறைப்புன்னு பல அறிகுறிகளை தென்படும். 75% மேற்பட்ட கல்லீரல் திசுக்கள் சேதமடையும் போது கல்லீரல் கடுமையா பாதிக்கப்படும். இந்த கல்லீரல் பிரச்சனைகளை குணப்படுத்த சில வழிகள் இருக்கு. அது என்னென்ன வழிகள்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்பிள் சீடர் வினிகர். ஒவ்வொரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் இந்த ஆப்பிள் சீடர் வினிகரை எடுத்துக்கொள்றதுனால கல்லீரல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்து அது கூட ஒரு ஸ்பூன் தேனையும் கலந்து குடிச்சோம் அப்படின்னா தினமும் 3 முறை இதை குடிச்சு வந்தா கல்லீரல் சுத்தமாகும். செகண்ட் ஒன், டாண்டலியன் ரூட் தேநீர். டாண்டலியன் வேரில் தயாரிக்கப்பட்ட டீயை தினமும் 2 வேளை குடிச்சு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் செயல்பாடுகள் அதிகரிக்கும். கொதிக்கும் நீர்ல இந்த வேரை கொஞ்சம் சேர்த்து அந்த நீரை அருந்துறது ரொம்பவே நல்லது. அடுத்து நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரலோட செயல்பாடுகள் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலேயும் ஒரு நாளைக்கு 5 நெல்லிக்காய் வரை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் வலுவடையும். வேணும்னா தயிர், உப்பு இதெல்லாமே சேர்த்து நெல்லிக்காயை சேர்த்து பச்சடியாகவும் சாப்பிடலாம். அடுத்து அதிமதுரம். சில கல்லீரல் நோய்களுக்கு அருமையான மருந்தாக இந்த அதிமதுரம் விளங்குது. இந்த அதிமதுரத்தோட வேரை நல்லா பொடியாக்கிட்டு அதை டீ தூள் கூட கொதிக்க நீர்ல போட்டுடணும். சிறிது நேரம் கழிச்சு அதை வடிகட்டி குடிக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கிறதுனால ரொம்பவே நல்லது. அடுத்து மஞ்சள். தினமும் மஞ்சளை உணவுல சேர்த்துக்கொள்றதுனால நம்ம உடலுக்கு பல பல நன்மைகள் கிடைக்கும். குறிப்பா ஹைப்பாட்டிட்டிஸ் பி மற்றும் சி இந்த 2 வைரஸ்களும் பரவுறத மஞ்சள் தடுக்குது. அதுக்கு தினமும் நம்ம பால் கூட, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தேன் கூட அரை ஸ்பூன் மஞ்சளை கலந்து குடிக்கலாம். அடுத்து ஆளி விதைகள். ரத்தத்தில் உள்ள சில ஹார்மோன்கள் கல்லீரலை சில சமயம் சேதப்படுத்தும். இதை தவிர்க்க ஆளி விதைகளை நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அடுத்து பப்பாளி பழம். கல்லீரல் நோய்க்கு பப்பாளி பழம் ஒரு அருமையான மருந்தாக திகழுது. தினமும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கூட 2 ஸ்பூன் பப்பாளி பழ சாற்றை தொடர்ந்து 4 வாரம் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து கீரை கேரட் ஜூஸ். அரை டம்ளர் கீரை ஜூஸ் மற்றும் அரை டம்ளர் கேரட் ஜூஸ் இது எல்லாமே தினமும் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் நோய் ஓடி போகும். அடுத்து சிகரெட் மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கணும். மது அருந்துறதுனால கல்லீரல் ரொம்பவே கேட முடியுது. கல்லீரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா மது அருந்துவதை உடனே நிறுத்தணும். அதே போல் சிகரெட் புகைப்பழத்தையும் கண்டிப்பாக நிறுத்தணும். அடுத்து அவகேடோ மற்றும் வால்நட்ஸ். கல்லீரல் நோய்கள் எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டையுமே தினமும் உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா இது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் உள்ள குளூட்டாதியோன் கல்லீரலில் தங்கியிருக்க நச்சுக்களை வெளியேற்ற ரொம்பவே உதவி புரியுது. அடுத்து ஆப்பிள் மற்றும் காய்கறிகள். கல்லீரலை காப்பாற்ற பசுமையான காய்கறிகளையும் ஆப்பிளையும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளணும். இதனால காய்கறிகள் பித்த நீரை சீராக சுரக்க உதவுறது மட்டும் இல்லாமல் ஆப்பிளில் உள்ள பெக்டின் செரிமான பாதையில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்குது. அடுத்து உடற்பயிற்சி. தினமும் குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துக்கு உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்லா செரிமானம் ஆகும். இதனால நல்லா வியர்க்கும். இது ரெண்டுமே கல்லீரல் பாதிப்படைவதை வெகுவாக தவிர்த்துடும். முக்கியமாக வாரத்துக்கு 5 முறையாவது உடற்பயிற்சி செய்யணும். அடுத்து கிரீன் டீ. இதில் நிறைய கேட்டன்சில்கள் இருக்கிறதுனால கல்லீரலுக்கு ரொம்பவே நல்லது. தினமும் 3லேருந்து ஒரு 4 கப்பு கிரீன் டீயை குடிச்சு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். இதுவரை கல்லீரலை குணப்படுத்தக்கூடிய சில வழிகளை பார்த்தோம். அடுத்து கல்லீரல் பழுதடைஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்ன்றத பார்ப்போம். உடல்ல இருக்க உறுப்புகள்லே கல்லீரல் ரொம்பவே முக்கியமான ஒரு உறுப்பு. ஒருவேளை கல்லீரல் சரியா இயங்கலை அப்படின்னா உடனே அதுக்கு சரியான சிகிச்சையை மேற்கொள்ளணும். சில நேரங்களில் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தா அதை தெரிஞ்சுக்கொள்றது ரொம்பவே கடினமானது. ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதோட சில அறிகுறிகள் இருக்கு. ஆனால் அந்த அறிகுறிகள் சாதாரணமாக உடலில் அப்பப்போ வரும்ன்றதுனால சரியாக அதனை நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரி கல்லீரல் பாதிப்படைவதற்கு ஆல்கஹால் அதிகம் குடிக்கிறது, அதிகமான எண்ணெய் உள்ள பொருளை சாப்பிட்றது, அதனால கல்லீரல் கொழுப்புகள் அதிகம் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும்.
அது மட்டும் இல்லாம சரியான நேரத்துல சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, கல்லீரல்ல கொழுப்புகள் தங்கும். அடுத்து கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா, என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வாய் துர்நாற்றம். கல்லீரலானது சரியா இயங்கல அப்படின்னா, வாயிலிருந்து கடுமையான துர்நாற்றம் ஏற்படும். ஏன்னா, அப்போதான் உடல்ல அம்மோனியாவானது அதிகமா உற்பத்தி செய்யப்படும். அடுத்து செரிமான பிரச்சனை. கல்லீரல்ல கொழுப்பானது அதிகமா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, தண்ணீர் கூட சரியா வெளியேறாம இருக்கும். இத்தகைய பிரச்சனை உடல்ல தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அது கல்லீரல் பழுதடைஞ்சிருக்கிறதான அறிகுறியா இருக்கும். அடுத்து வெளுத்த சருமம். கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, சில சமயங்கள்ல சருமத்துல உள்ள நிறமிகள் நிறமிழந்து சரும தோலானது திட்டு திட்டா ஆங்காங்க வெள்ளை வெள்ளையா காணப்படும். அடுத்து அடர்ந்த நிற சிறுநீர் மற்றும் கழிவுகள். உடல்ல இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் அடர்ந்த நிறத்துல இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியானது எப்போவாவது ஏற்பட்டா, அது உடல்ல வறட்சி காரணமாக ஏற்படும்னு சொல்லலாம். ஆனா, தொடர்ச்சியாக இதே மாதிரி இருக்கு அப்படின்னா, இது கல்லீரல் பழுதடைந்ததற்கான அறிகுறியாக இருக்கும். அடுத்து மஞ்சள் நிற கண்கள். கண்கள்ல உள்ள வெள்ளை பகுதி மஞ்சள் நிறத்துல காணப்பட்டுச்சு அப்படின்னா, அது மஞ்ச காமாலையாக இருக்கலாம். அதாவது கல்லீரல்ல தொற்று நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். எனவே அதற்கான முறையான சிகிச்சையை மேற்கொள்ளணும். அடுத்து வாய் கசப்பு. கல்லீரல்ல பைல் எனப்படும் நொதியானது உற்பத்தி செய்யப்படும். அந்த பைல் நொதி தான் கசப்பான சுவையை ஏற்படுத்துது. எனவே வாயில அதிக கசப்பு இருந்துச்சு அப்படின்னா, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அடுத்து வயிறு வீக்கம். கல்லீரலானது பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருந்துச்சுன்னா, அது வயிற்றோட அடிப்பகுதியில வீக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரை நம்ம வீடியோல கல்லீரல் நோய்கள குணப்படுத்தக்கூடிய சில வழிகள பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, கல்லீரல் நோய்கள் ஏற்பட்டா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்ன்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.